வெற்றி நிச்சயம். ஆமா, விடியும் வேளையில் அப்படின்னு சொல்லக்கூடியது. விடியும் வேளையில், மறுபடியும்ப்பா, விடியும் வேளையில் விடியல் தரும் தேர்வு பயிற்சி. ஆமா, விடியும் வேளையில் விடியல் தரும் தேர்வு பயிற்சி. விடியல்னா நமக்கு எல்லா நாளும் தான் விடியுது, அது இயற்கை. ஆனா நமக்கு ஒரு விடியல், ஒரு போஸ்ட், நமக்கு ஒரு போஸ்ட்டுங்கிறதா விடியல். ஒரு போட்டித் தேர்வு எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அப்போ அதுதான் நமக்கு விடியல். ஒரு எஸ்ஐ அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதான் நமக்கு விடியல். முத்துமணி ரயில்வேன்னு ஒரு ஆசைப்படுறீங்க, அதான் நமக்கு ஒரு விடியல். ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்படுறீங்க, அதுதான் நமக்கு ஒரு விடியல். அப்போ அந்த அதிகாலையில் 5 மணிக்கே நம்ம அந்த விடியலை நோக்கி, ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு விடியல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த 5 மணிக்கெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதிடணும். ஸோ நேற்றுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 19 இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 19 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பிடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு யூனிட் 5 யூனிட் 6 அப்படிங்கிறதுலேருந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டாபிக் தான். சரியா? இதில் யாராவது ஆஃப்லைனில் எக்ஸப்ட் இன்னைக்கு சேர்ந்துருக்கக்கூடிய அந்த பாப்பா தவிர வேறு யாராவது எழுதாமல் இருக்கிறீங்களா? சார் இந்த டெஸ்ட் நான் எழுதலையே சார், அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆஃப்லைனில் முகிலன் எழுதலை, வேறு யாராவது இல்லை? எல்லாரும் எழுதியாச்சு. ஓகே. வாட் அபவுட் ஆன்லைனில் யாராவது அந்த டெஸ்ட் அடிக்காமல் இருக்கீங்களா? இன்னைக்கு விடியும் வேளையில் அந்த விடியலை நோக்கி அப்படிங்கிற எக்ஸாம் டான், அந்த டெஸ்ட் 5 மணிக்கு டெஸ்ட், விடியகால 5 மணிக்கு டெஸ்ட். மெய்யமைக்கு எக்ஸப்ஷன். ஓகே, ஜெயஸ்ரீக்கு எக்ஸப்ஷன். நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு டைம், ஆனால் எழுதிடணும் ஜெயஸ்ரீ. ஆனால் எழுதிடணும், ஆனால் உங்களுக்குலாம் எக்ஸப்ஷன் தான். ஓகே, ஜெயஸ்ரீக்கு எக்ஸப்ஷன், மெய்யமைக்கு எக்ஸப்ஷன். முகிலன் என்னாச்சு? இருமா மெய்யமை யூனிட் 5 எழுதலையா? எழுதியிருப்பா. ஏன்னா ரயில்வேன்ற மட்டும் நம்ம ஃபோக்கஸிங் காட்டக்கூடாது. அடுத்து நமக்கு எஸ்ஐ வந்துருச்சு, கால்ஃபர். அதனால் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் கற்றுக்குறாங்க, சின்ன பிள்ளைங்களாம் கற்றுக்குறாங்க, நம்ம கற்றுக்கலாம். எஸ்ஐ நமக்கு கால்ஃபர். ஆனந்தி எழுதலையா? ஆனால் ஆன்சர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 5 மணிக்கே எழுந்து பழகுங்க. 5 மணிக்கே அடிச்சு பாருங்க. குடும்ப விளக்கு யாரு? பாரதிதாசன் இல்லைங்க, பாரதிதாசன் குடும்ப விளக்கு. அப்படி எழுந்திருக்கலைன்னா இருண்ட வீடு, அதுவும் யாரு தான்? பாரதிதாசன். ஆமா, நம்ம இருண்ட வீடா இருக்கணுமா அல்லது குடும்ப விளக்கா இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். என்ன லாவண்யா? நாம தான். அதாவது ஒரு பெண் படித்தால், சரியா, ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்தவனாகிறான். ஆனா ஒரு பெண் படித்தால் அந்த சமுதாயமே. அதே மாதிரி ராஜேஸ்வரி ஏதோ வீட்டில் பப்பி வளர்த்தாங்க, அது இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி, நம்ம ஆயிரக்கணக்கான நாய்கள் இறந்துட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறந்துட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இறந்துட்டு இருக்கு. ஆனாலும் இது இறப்புன்றது தவிர்க்க முடியாத ஒன்று இருக்கு. வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த நாய்க்கு ஏதோ டிசீஸ் வந்திருக்கு, இறந்துருச்சுன்ட்டு. இப்போ நல்லா கவனிச்சிங்க நீங்கள் கொஞ்சம். அதோட ஓகே, நாயின்றது ஒரு பக்கம், ஓகே, அதுவும் நமக்கு வீட்டில் பெட்டு தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் வெளியில் வாங்க, ஒவ்வொரு நாளும். இப்போ நேற்றுக்கு நான் சொன்னேன், தேர்ஸ்டே ப்ரேயர், ஃப்ரைடே கம்பல்சரி நான் ஹாஸ்பிட்டலில் அந்த மகன் இருக்கக்கூடிய ப்ரேயருக்கு போயிடும். இப்போ உங்களை பார்க்கும்போது கூட வேகமாக என்ன காரை எடுத்துக்கிட்டு நம்ம காரைக்குடி ஜிஹெச்சில் போயிட்டு மேக்ஸிமம் யாரெல்லாம் ஆக்சிடென்ட். நேற்றுலாம் ஒருத்தர் நம்ம கண்டனூர் பக்கத்தில் ஒரு கட்டடத்துலேருந்து வேலை பார்த்துருந்துருக்கிறாரு, கட்டடத்துலேருந்து விழுந்து இந்த முகம் ஃபுல்லாக செதஞ்சிருச்சு. நான் ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக அடி. மதுரைக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட நான் போய் தொட்டு ப்ரேயர் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். எஸ், நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். அப்படியே அழுக, கண்ணீர், சுற்றிலும் எல்லோரும் நிற்கிறாங்க, பயங்கரமான அழுக. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி திடமாக இருங்க. அவர் பேச முடியல, ஆனால் அந்த அம்மா அழுகுறாங்க, அந்த அக்கா, அந்த மனைவி அழுகுறாங்க. அப்போ மதுரைக்கு தான் கொண்டு போக முடியும், ஏன்னா முகம் அப்படிங்கிறது ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக இங்கே பார்க்குறதுக்கான இதில் நம்ம ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்படி நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விபத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது டயாலிசிஸ். இந்த நேற்று கூட நம்ம பாப்பா வர்றாங்க, வைக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, ஒரு நாய் அப்படிங்கிறது ஓகே, அவ்வளோதான், அதை விட்டு வெளியே ஓடிந்துடலாம். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை 3 நாள் அதுக்காக போயிட்டு அழுதுகிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம தடுக்க முடியாதெல்லாம், நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் மனுஷங்க கொத்தாக செத்துட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி வராங்க. சின்ன பிள்ளைங்களாம் வாரம் ஹாஸ்பிட்டல் ஊழியர்களுக்கு அந்த ப்ரேயருக்கு போகிறதுனால எனக்கு தெரியுது, அதுக்காக சொல்கிறேன். மதுரையில் ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று வந்துட்டுருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஜோன், அந்த ஆக்சிடென்ட்டுக்கே தனியாக இருக்கக்கூடிய அண்ணா பஸ் ஸ்டாண்டில் ராஜேஷ் மருத்துவமனையில் நிமிஷத்துக்கு ஒன்று வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் ஒரு 3 டவரில் ப்ரேயர் பண்ணோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கிட்னியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் லிவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் குடும்பத்துக்கு அவர் மட்டும்தான் இருக்கார், கணவர் மட்டும்தான் சம்பாத்தியம்,
ஃபுல்லாக அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ் படுத்து கிடக்குறாரு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் முதல்ல தேங்க் பண்ணுங்கள், கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள். 5 மணிக்கு எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிச்சு தேங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன உசுரோட வச்சுருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம் நினைங்க. நான் அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், நான் சேப்பாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கிறேன், அந்த மாதிரி இன்ஃபாக்சுவேஷனுக்கெலாம் கவனம் செலுத்தாமல் முதல்ல நீங்கள் உசுரோடு இருக்கிறதே அது வந்து ஒரு கிரேஸ், அது காட் கிரேஸ். அது நம்ம உசுரோடு இருக்கிறதே, நம்ம உட்காந்துருக்கிறதே ஒரு காட் கிரேஸ். உட்காந்துருக்கிறது நிறைய பேரெல்லாம் உட்கார முடியல. நம்ம 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 பேசுகிறதே ஒரு கிரேஸ். பேசுறது, நடக்கிறது, பார்க்குறது எல்லாம் ஒரு கிரேஸ். இன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து அழகா இல்லை, அல்லது நான் பணக்காரனா இல்லை, எனக்கு பெற்றோர் சரியில்லை, அல்லது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வீட்டில் நாய் செத்து போச்சுன்றதுக்காக பல நாட்கள் துக்கம், அப்படிலாம் மறந்துடும். அப்படியே சின்ன சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்கலாம் வந்துட்டு அப்படியே அப்படியே கொத்து கொத்தா வர்றாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா. நேற்று ஒரு பையன் வந்துட்டு, சார் என்ன தெரியுதாங்கிறான். என்னன்னா, நான் வித்யாகிரியில் நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் 3 டிகிரி வாங்கிட்டேன் சார் அப்படின்றான். +1 ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான் அந்த பையன். அவனை கூப்பிட்டு, டே ஒழுங்கா படிடா விடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவேன். மறுபடியும் சேட்டை பண்ணிட்டே இருந்தான். +2 அந்த மாதிரி சேட்டெலாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் காமிச்சு கொடுத்து அதெல்லாம் இது பண்ண வைக்கப்பன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேலாம் வந்தான், நம்ம அகாடமிக்கெலாம் வந்திருக்கிறான். அப்புறம் அந்த தம்பி நேற்றுக்கு போய் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையே எடுத்துட்டாங்க சுகர். அப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க சார், எனக்கு இதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஆகணும், நான் 3 டிகிரி பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும்னு பார்த்தா எங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு, அப்படியே அழுகிறான். எப்போ நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் இருந்தான், இப்போவும் வரும்போது அப்படியே இருக்கிறான். பாவமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு தம்பி எங்களை படிச்சுட்டு இருந்தார், நல்லா படிச்சுட்டு இருக்கான், சூப்பராக. யாருக்கு தெரியும்னு தெரில, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையே, காணோம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம். திடீர்னு பார்த்தா ஒரு வாரமாக வரல. என்னடான்னு கேட்டால் அவங்க அப்பா ஆட்டோராக்கில் இருந்துட்டார். அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு இருக்கிறார். அது எந்த எக்ஸாம் அப்பா தம்பி சொன்னல அந்த தம்பி, அன்னைக்கு தான் எக்ஸாம் அன்னைக்கு இறந்துட்டார். அப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாரு. ஸோ ஹியூமன் பீயிங்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறத விட பிறருக்காக ப்ரேயர் பண்ணுறது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பயக்கும், அனைவருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். இட் இஸ் நாட் அ ரிலீஜியன்ஸ் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் கிடையவே கிடையாது. ரிலீஜியன் ஒன்று கிடையவே கிடையாது, அது மனுஷன் உண்டாக்குனது. காஸ்ட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அது மனுஷன் உண்டாக்குனது. சரியா? ஸோ கண்டிப்பாக கடவுள் அப்படிங்கிறது இந்த ஹியூமன் பீயிங், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒன்று தான், அன்பு. பிறருக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது. அதான் சொன்னார், அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் ஆர்வல புன்கணீர் பூசல் தரும். பிறருக்காக கண்ணீர் வடிக்கிறதுங்கிறது அது அன்புங்க. பிறருக்காக கண்ணீர் வடிக்கிறதுங்கிறது அன்பு. நம்ம என்னைக்காவது வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்திருக்கிறாங்களே, இந்த நேத்திக்கு ஒரு பையன் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் சொல்லியிருப்பா தட்டிகிட்டு இருக்காப்லையா, ஒரு 22 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறான் கண்மாயில். ஸோ மேபி காயங்களோட நம்ம இதில் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க, பிறருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ராஜேஸ்வரி கூட இப்போ 2 நாய், நாம் நல்லா படிக்கிற பிள்ளை, டெய்லி நம்ம ராஜேஸ்வரி இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 3 நாள் ஆளக்கானா வீட்டில் ஒரு நாய் இறந்து போச்சு, சிக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண, ஓகே ஜஸ்டால் அவ்வளோதான், மறந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காகவே போயிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி இருக்கக்கூடிய தெருக்களில் எவ்வளோ பேர் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, கடன் பாரத்தில் இருப்பாங்க, கணவனை இழந்துட்டு இருப்பாங்க, மனைவி நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தங்கச்சிக்கு அவங்க சார் கால் பண்ணுறாரு. நான் கூட சொல்லிட்டேன், அழைச்சிட்ருவாங்க, ஃபீஸை பற்றிலாம் பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு, சின்னதாக இல்லைப்பா, ஒரு இட்லி ஷாப் அப்படி மாதிரி வச்சுருக்காரு. ஃபீஸெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க, நீங்கள் வாங்க வந்து படிக்க சொல்லுங்கள், ஜெயிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறோம், இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், தப்பே இல்லை. இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிறோம். சரியா? இங்கே 1,50,000 ரூபாய் எல்கேஜிக்கு கட்டி படிக்கிறவங்களும் இந்த இதில் இருக்கிறாங்க, இதே காரைக்குடியில் இருக்கிறாங்க. 1,50,000 ரூபாய் லட்சங்களில் கட்டி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதே கோர்ஸை நீங்கள் படிக்கிற கோர்ஸை இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இதே கோர்ஸை லேக்ஸில் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம மதுரையில் இருக்கிறாங்க, நம்ம திருச்சியில் இருக்கிறாங்க, நம்ம சென்னையில் இருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிற கோர்ஸ் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட அளவுக்கு அவங்க கற்றுக்கல. இந்த இண்டிவிஜுவல் கேர் இல்லை, இண்டிவிஜுவல் கேர் ஒன்லி 3,000க்கு தான் சம்மர் கேம்ப் கொடுத்துருக்குறோம். பசங்க பாருங்கள் அரட்டி விட்றான். நேற்று உங்கள்கிட்ட சாம்பிள் தான் காமிச்சேன் பசங்கள்கிட்ட. இந்த அன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் இருக்கும். சரியா? எத்தனை மணிக்கு அப்படின்னா 5 o'clock. பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறான். ஆனால் படிக்கிறதே மொத்தத்திலே ஒரு 6-7 பேர் தான் படிக்கிறான், 6-7 பேர். ஆனால் இதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் வெறும் 15,000 தான் நமக்கு வந்திருக்கு. ஆனால் சோர்வு இல்லாமல் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பிள்ளை வந்து சூப்பராக வருவான், நிச்சயமாக வருவான். ஒரு ஐஏஎஸ்னா சொல்கிறேன், ஐஏஎஸ்னா நீங்கள் வெளியில் போய் கேளுங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா தான் ஐஏஎஸ்னே தெரியாது, டிகிரி படித்தவனுக்கே தெரியல மேக்ஸிமம்.
இன்னைக்கு யார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், தப்பா எடுத்துக்காதீங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருமா? சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியல தானே? நான் இப்போ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வந்துட்டாங்க. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அவங்கள வருத்தப்படுத்துறதுக்காக சொல்லலை, அவங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க தான், அவங்களையே தெரிஞ்சால் சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம இதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே ரோஹித் இருக்கியா, இல்லை அக்ஷிதா இருக்கியா, இல்லை அந்த பையன் பேர் என்ன, இந்த 7th படிக்கிறவன் பேர் என்ன, வீரப்பன் இருக்கியா? யாராவது இருந்தால் ஒருத்தங்க எஸ் உள்ள வாங்க. ரோஹித் இருக்கான். ரோஹித் ஆக்சுவலாக வைஸ் பிரசிடென்ட் யாரு? இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் இல்லை எஸ்ஆரோட நின்றுட்டு நான் பேசுறது கேக்குதா? ஜெகதீப் தன்கரா, ஜெகதீப் தன்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மஞ்சுளா மேம் வீட்டில் யார் இருக்கா? அந்த பையன் யாரு? பாலகுமாரா? பாலகுமார் ஏன் நேற்று கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல? பாலகுமார் 7th ஸ்டாண்டர்ட். சார் நேத்து எங்களுக்கு லிங்கே வரல சார். இல்லப்பா, லிங்க் எல்லாம் அனுப்பிட்டேன்ப்பா. அந்த குரூப்ல இருக்கீங்கப்பா நீங்க. சம்மர் கேம்ப்ல தான்ப்பா லிங்க் அனுப்பியிருக்கோம், நீங்க பாருங்க, வந்திருக்கோம். சம்மர் கேம்ப்ல அனுப்பியிருக்கோம். சரி பரவாயில்ல. பாலகுமார் இன்னைக்கு 5 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இந்த பாலகுமார்லாம் 7th ஸ்டாண்டர்ட் தான். இதான் ஆன்சர் பண்றான். திரௌபதி சார் ஆக்சுவலாக திரௌபதி முர்மு என்னவாப்பா இருக்கிறாங்க? பாலகுமார் 7th ஸ்டாண்டர்ட். சார் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரா மாத்திக்கிட்டாங்களா? சார் பிரசிடென்ட் சார். ஓ அப்போ பிரைம் மினிஸ்டர் நீங்க. சரி பிரைம் மினிஸ்டர் யார்? ஒரு பெனால்டி கொஸ்டின் உனக்கு. பிரைம் மினிஸ்டர் யார்? சார் மோடி. என்ன மோடி நம்ம பக்கத்து வீட்டு மோடி மாதிரி சொல்ற? நல்லா சொல்லு. என்ன? நரேந்திர மோடி. அதான் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி சொல்லணும். ஏதோ மோடின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. என்ன பக்கத்தில் இருக்கிற அங்கிளை சொல்ற மாதிரி கூட சொல்லக்கூடாது. நல்லா புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணணும். பாருங்க 7th ஸ்டாண்டர்ட். என்னமா 7th ஸ்டாண்டர்ட் அடிக்கிறான் பாருங்க. மோடி அவர்கள் சொல்றாங்க, திரௌபதி முர்மு அவர்கள் சொல்றாங்க, ஜெகதீப் தன்கர் சொல்றாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா எல்லாருக்கும் தான் நீங்களுமே தான். லாவணி என்னப்பா நம்ம சொல்லி கொடுத்ததுனால தான் சொல்றீங்க, கவாய் அப்படிங்கிறது வந்து இப்போ மேக்ஸிமம் இப்போ யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா கேட்டால் தெரியாது, நிஜமாவே தெரியாது. கவாய்னா அடுத்து எத்தனையாவது? 52வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க கவாயின்றது இல்லையா? அதான் சொல்றது. நம்ம என்ன படிச்சிருந்தாலும், டாக்டரேட் பிஹெச்டியே படிச்சிருந்தாலும், சாம்பிள் மேம்லாம் சொல்லியிருக்காங்க, டாக்டர் மாலா மேம்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளைங்க பார்க்க இது சொல்கிறத பார்த்தா எனக்குலாம் பயமாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ். டெல்லியில் போய் படித்தாலும், சென்னையில் போய் படித்தாலும், எங்கே போய் படித்தாலும் நமக்கு ப்ராக்டிஸ் தான் வந்து பேசும். நம்ம என்ன அப்டேஷன் தான் பேசும். இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அதுக்காக தான் அந்த பேப்பரை வச்சுட்டு மெனக்கட போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மெனக்கட போகிறோம். ஒரு பேப்பரில் ஒரு பக்கம் இருந்து ஒரு இது இருந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னையிலேருந்து சூப்பர். நாளைக்கு பேசுவீங்க பாருங்க. ஏன்னா நீங்கள் அழகப்பா ஆர்ட்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல எக்ஸலன்சி இருந்தால் தான் அதுக்கு சீட்டே கிடைக்கும். 500க்கு மேலே மார்க் எடுத்தால் மட்டும்தான் கிடைக்கும். உங்கள் மார்க் என்ன +2ல? 530. 533 சாதாரண மார்க் கிடையாது. 500 தாண்டினாவே அது பெரிய மார்க்கு. +2ல 600க்கு 500 தாண்டினா அது பெரிய மார்க்கு, சூப்பர் மார்க். இந்த அஸ்மிதான்னு ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்கிறாங்க, 590 மார்க்கு. அஸ்மிதா இப்போ நாளைக்கு அட்மிஷன் போட்டாங்களா? நேற்றுக்கு உங்கள் ஹாஸ்டலில் நேற்றுக்கு அந்த பொண்ணு இப்போவே வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கு. இப்போவே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன். அந்த பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சாம்பியன் 2 ஈவெண்ட்டில் ஸ்போர்ட்ஸில். அப்போ விளையாட்டுலையும் கலக்கிருக்கிறாங்க, எஜுகேஷன்லையும் கலக்கிருக்கிறாங்க. அந்த பொண்ணு நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்பா வராரு, அவங்க அண்ணன் வரா, அவங்க பிள்ளை 2 பிள்ளையும் படிக்க வச்சிருக்காரு. கோயம்புத்தூரில் படிச்சிருக்கிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே கிடச்சிருக்கு. பட் அந்த மாதிரி இருக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஒரு டிகிரிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன். 10th 12th மார்க்குங்கிறது ஒரு நம்முடைய இது. ஆனால் இங்கே அப்டேஷன். இன்னைக்கு என்ன அப்டேட், இன்னைக்கு என்ன புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து லிவர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அப்டேட் ஆகிட்டோமா? லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம அப்டேட் ஆகிட்டோமா? அதில் வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சுட்டு வர போகிறோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ தி பெஸ்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு உண்டான கிளாஸ் படிச்சுக்கலாம். சம்மர் கேம்பில் இருக்கிறவங்க கரெக்டாக இன்னொரு 1/2 hourல நீங்கள் வெளியேறிக்கலாம். இந்த கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வெளியேறிக்கலாம். சரியா? சம்மர் கேம்பில் இருக்கக்கூடிய தம்பி பாலகுமார் 7th ஸ்டாண்டர்ட், ரோஹித் 11th ஸ்டாண்டர்ட், அக்ஷிதா அந்த மாதிரி இருக்கக்கூடியது 9th ஸ்டாண்டர்ட், வீரப்பன் காணோம் 7th ஸ்டாண்டர்ட், வீரப்பன் ஆளை காணோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் அப்படி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது. அந்த 5 மணிக்கு டெஸ்ட்லாம் மறந்துடாதீங்க. ஆனந்தி எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஆனந்தி ஓகேம்மா, எழுத ஆரம்பிச்சிடுங்க. நல்லா படிங்க. எதுலம்மா அனுப்பியிருக்கிறீங்க? நியூ அண்ட் ஓல்டு குரூப் அப்படிங்கிறதுல எழுதியிருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி நியூவில் காணோம். சாரி, நான் வேறு எதையோ இது பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைனில் இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? நான் இருக்கேனா? சார்
ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். திமுக முகிலன் ஃப்ரம் ராமநாதபுரம். திமுக உருவான ஆண்டு எது? 1949 செப்டம்பர் 17 இல்லைங்களா? அப்ப திமுக உருவான ஆண்டு எது? 1949 செப்டம்பர் 17. திமுகன்னு இருக்கு. இது நமக்கு யூனிட்ல எந்த யூனிட்ல வரும் அப்படின்னு சொன்னா யூனிட் 5ல வரும். நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல யூனிட் 5ல வரும். அப்ப மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் சவால் விட்டுருக்கிறார். ஏன்னா அமித்ஷாவுக்கு ஏன் ஸ்டாலின் சவால் விடணும்? ஏன்னா பிஜேபி இங்க வந்து அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. அப்ப அஇஅதிமுக உருவான வருடம் 1972. அஇஅதிமுக உருவான வருடம் 1972. திமுக உருவான வருடம் 1977. சாரி 1949. 1949. அஇஅதிமுக ஆட்சியை பிடிச்சது தான் 1977. திமுக ஆட்சியை பிடிச்சது 1967. அப்ப ஞாபகம் வச்சுக்கிறோம். மீண்டும் திமுக ஆட்சி அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் சவால் விட்டுருக்கிறார். அப்ப நம்ம கட்சிகளுடைய வரலாறுன்றது படிச்சிருக்கோம். நீதி கட்சி தான் தமிழகத்தை ஆட்சி செய்த முதல் கட்சி. அப்ப நீதி கட்சி 1916. நீதி கட்சி எந்த வருஷம்பா? 1916. அப்ப நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சது 1920. அம்மா இதை கேட்டு மட்டும் வச்சுங்க ப்ளீஸ், கேட்டு மட்டும் வச்சுங்க. இதெல்லாம் நீங்க இப்ப இந்த திமுகன்றது மட்டும் சொல்லல, அதை மட்டும் நீங்க வச்சுக்கணும். இந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சு வரேன், ஆடியோ ஃபைல்லாம் வரும். ஏன்னா நீங்க புதுசா இருக்கிற பிள்ளைங்க அப்புறம் ஸ்பீடா நடத்துறாங்க, ரொம்ப நிறைய நடத்துறாங்கன்ற மாதிரி பயம் வந்துடும். நீங்க கேட்க மட்டும் செய்யுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். காரணம் என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கிறத ரீகால் பண்ணுவோம். லாவண்யா சொல்லுமா? லாவண்யா, அப்ப நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப ஆட்சி இழந்துச்சு? 37ஓட க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் தமிழகத்திலே ஆட்சி கிடையாது. நீதி கட்சி எப்படி மாறிடுச்சு? திராவிடர் கழகமா மாறிடுச்சு, திராவிடன் அசோசியேஷன். அப்ப திராவிடர் கழகம் அப்படிங்கிறது எப்ப மாறிச்சு? 1944. எந்த ஊர்ல மாறிச்சு? சேலத்துல மாறிச்சு. 1944 சேலத்துல நடந்த ஒரு மாநாட்டில் தான் நீதி கட்சியானது திராவிடர் கழகமா மாறுது. திராவிடர் கழகத்துல இருந்து எலிசபெத் திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப பிரிஞ்சு? பிரிஞ்சா உருவாச்சு. அத பேரெல்லாம் மாத்திக்கிறல, தனியா பிரிஞ்சு உருவாச்சு. தனியா பிரிஞ்சு திமுகவா உருவாகுது. சரியா? அந்த திமுகவுடைய முதலமைச்சர் யார்? அறிஞர் அண்ணா எப்ப ஆட்சியை பிடிச்சார்? 67 இருந்து எப்ப வரைக்கும் இருந்தார்? 70 இல்ல, 69 செத்துட்டார். சரியா? 69 இறந்துட்டார். 70 அப்படிங்கறலாம் பார்க்கும்போது 72 வந்து எம்ஜிஆர் வந்துடுறாரு. 77 அவர் இறந்துடுறாரு. சாரி 77 ஆட்சியை பிடிக்கிறார், 87 இறந்துடுறாரு. 77 ஆட்சியை பிடிக்கிறாரு, 87 இறந்துடுறாரு. 2016 யார் இறந்தா? ஜெயலலிதா அம்மையார். கலைஞர் கருணாநிதி எந்த வருஷம் இருந்தார்? நல்லா பேசுவானா ராஜா? 2020 இருந்தாரா? கன்ஃபார்மா? இல்ல. சரியா? அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த ஆண்டு அப்படிங்கிறது, எந்தெந்த கட்சி உருவாச்சு, எந்தெந்த ஆண்டு எந்தெந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிச்சு, எந்தெந்த ஆண்டு எந்தெந்த கட்சி முக்கியமான பிரமுகர்கள் இறந்துருக்கிறாங்க. அவுடேட் ஆயிடாதீங்க. கிளாஸுக்குள்ள லிங்க்குள்ளே இருங்க. கிளாஸுக்குள்ள நல்லா லிங்க்குள்ள இருந்தீங்கன்னா இது ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுங்க. இந்திய வீரர் சுபான்சு சுக்லா, இந்தியாவினுடைய வீரர் சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்திய விண்வெளி வீரர். இந்திய வீரர் அப்படின்னு ஏதோ விளையாட்டு வீரர் நினைச்சிடாதீங்க. இவர் வந்து ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெட்டீரன், ஸ்பேஸோட வெட்டீரன் அப்படிங்கிறவர் சுபான்சு சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்த மாதம் அப்படிங்கிறது ஸ்பேஸுக்கு வந்து டிராவல் பண்றார். எந்த திட்டத்தின் கீழே சார்? ஆக்சிம் 4. இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஆக்சிம் 4. இந்த ஆக்சிம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே, ஆக்சிம் 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நோட்ஸ் எடுக்கிறீங்களாப்பா? அம்மா பேர் என்னம்மா? தாரணி. பார்த்தீங்களா என்ன ஞாபக சக்தியை? பார்த்தீங்களா இத்தனை முறை கேட்குறேன் பாருங்க. இப்படிதான் ஞாபக சக்தி மறந்து போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சிம் 4. அந்த ஆக்சிம் 4 அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா ஆக்சிம் 4 அப்படிங்கிற ப்ராஜெக்டின் கீழே அடுத்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணிக்க உள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் சித்தேந்திர சிங். அமைச்சர்கள் பேர்லாம் வரும்போது செப்பரேட் சீட் ஷுட் பி மெயின்டைன்டு. அது நம்ம தமிழக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இந்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தனியாக ஒரு பக்கத்தில் எழுதிட்டே வரணும். அதை டெய்லி பார்த்துட்டே வரணும். அப்போதான் ஞாபகத்தில் நிற்கும். அப்போ மத்திய அந்த விண்வெளி அப்படிங்கிறதுல இணையமைச்சர். அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தேஷ்முகிபுரம் திண்டுக்கல். அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க எத்தனை வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா புரியலையா? என்ன கேள்வி கேட்டேன்? ஆமா,
அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள், இல்லை திரும்ப கேள்வி கேட்குறீங்களா? இப்போ புரிஞ்சிருச்சு தானே என்ன கேள்வி கேட்டேன்னு? அந்த கேள்விக்கு பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? 3. வாட் ஆர் த 3? என்ன ஏன் இவ்வளோ தயக்கம்? ஃபர்ஸ்ட் கேபினெட், முதல் அதிகாரத்துக்கு வாங்க. கேபினெட்டுக்கு அப்புறம் தான் மினிஸ்டர் டு தி ஸ்டேட், அதுக்கப்புறம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3. ஈஸியான கொஸ்டின் தான். திண்டுக்கல் தேஷ்முகி, திண்டுக்கல் நிகில் இருக்கியாப்பா? திண்டுக்கல் நிகில் ஆன்லைன் ஆளே காணோம், கிளாஸில் ஆளே காணோம், நேத்திக்கும் காணோம். ஸோ பெர்மிஷன் கிடையாது. தம்பி பேசும்போது சொன்னார், நான் சென்னையில் இந்த மாதிரி சார் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், 25 இயர்ஸாக இருக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்கன்றனால உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னார். நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கிறோம், 25 இயர்ஸாக எங்ககிட்ட தான் இருக்கிறோம். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். சென்னையில் போய் படித்தாதான்லாம் கிடையாது, இல்லை சென்னையில் அவர் வந்து 3 மடங்கு ஃபீஸ் கட்டியிருக்கணும். அவர் இங்கே பே பண்ணியிருக்கிறத விட 3 மடங்கு பே பண்ணியிருக்கணும். அப்போ சென்னையில் அப்படி இண்டிவிஜுவலாக கேட்டிருப்பாங்களா, ஒவ்வொருத்தராக பேராக கேட்டிருப்பாங்களா? காணும், ஆளை காணும். இதை கேட்ப தம்பி, இதை கேட்ப நிகில், இந்த வீடியோ ஆடியோ நீ கேட்ப. என்ன பண்ணணும் சார்? படிக்கணும், பெர்மிஷன் கேட்கணும், படிக்கணும், ஜெயிக்கணும். யாருப்பா போய் போக போகிறா அடுத்த மாதம்? சுபாஷு சுக்லா. சொல்லுங்க, சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் கீழே? ஆக்சிங் 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே போறாரு. இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறது யாரு? விண்வெளித்துறை இணையமைச்சர் சித்தேந்திர சிங். யாருங்க? சித்தேந்திர சிங். இதுல இருந்து அடிஷனல் கொஸ்டின். ஓசூர் யாரு? பேர் சொல்லுங்க. ஓசூர் சஞ்சனா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாசா எந்த நாட்டினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம்? அமெரிக்கா சார். USA அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பேரு நாசா. நம்ம இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேர் என்ன? ரொம்ப கடினமான கேள்வி. இஸ்ரோ சார். ஏன் லேட்டா கேக்குதா? சஞ்சனாவுக்கு லேட்டா கேக்குதா? இஸ்ரோ இல்ல சார், இஸ்ரோ சொல்லிட்டேன் சார். இஸ்ரோ சார். அது தாமதமா வந்துச்சு, ராபிட்டா வரல, தாமதமா வந்துச்சு. சரி, இஸ்ரோட எக்ஸ்பான்ஷன் என்ன? Indian Space Research Organization sir. Indian Space Research Organization, when it was established. இதுதான் தாமதம், இது ரொம்ப தாமதம். 1959 சார். சரி, ஓகே. சோ காஞ்சிபுரம் சொல்லுங்க. எனக்கு இல்ல பரவாயில்ல. லேட் ஆகுது சார். எஸ் சார். சரி, ஓகே. காஞ்சிபுரம் சுகன்யா ஆன் பண்ணிக்கலாம். அப்ப காஞ்சிபுரம் சுகன்யாவும் லீவா? ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? இருக்கீங்களா? நான் இருக்கேனா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. கட் ஆயிடுச்சா? கிளாஸ் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்கப்பா. திருப்பூர் ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ அப்படிங்கிறது எந்த வருடம் உருவானது? 1969 அப்படின்றதெல்லாம் இஸ்ரோ உருவாச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் இருந்துச்சு? விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம். 1968 அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு என்ன பண்ணிடுவாங்க? அர்ப்பணிச்சிருவாங்க. 1968 விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம். அப்போ விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது உருவானது எந்த வருஷம் சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் கேட்பாங்க. அது எங்கே சார் இருக்கு கேட்பாங்க. சரியா? அது இப்போ இருக்கா சார்? இருக்கு. சரியா? கேரளாவில் தும்பாவில் இருக்கு, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கு. அதான் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம். அப்போ விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுக்கணும். கிளாஸ் அப்படியே தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. சுபான்சு சுக்லா அவர் அடுத்த மாதம் விண்வெளிக்கு போக போகிறாரு. ஸோ இதை நம்ம படிச்சிருக்கிறோம், சுபான்சு சுக்லா அப்படிங்கிறது. அப்போ திமுக ஆட்சி முதல் பக்கத்தில் இருக்கிறது. தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழியில் மருத்துவ கல்வி. ஸோ இந்த நடப்பு ஆண்டு முதல் 5 வருடம் நீங்கள் தமிழ்லேயே கற்றுக்கலாம், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டார். யாரு சார்? நம்முடைய அமைச்சர். ஸோ சுகாதாரத்துறை அமைச்சர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்டோட அமைச்சர் யாரு? மா சுப்பிரமணியன். பேசுங்க. மா சுப்பிரமணியன் அப்படின்றவர் தான் நம்ம தமிழகத்தினுடைய அந்த அமைச்சர். அப்படிங்கிறது மா சுப்பிரமணியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கு யாருப்பா? JP நட்டா. தெரிஞ்சுக்கப்பா. JP நட்டா எழுதுங்க, சும்மா எழுதுங்க. பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் இந்தியா JP நட்டா. ஸோ அதே மாதிரி தமிழகத்திற்கு மா சுப்பிரமணியன். மருத்துவ பாடநூல்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டன. அந்த பணிகள் முடிவடைந்து அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளனே சொல்லப்பட்டிருக்காங்க. 7.5% இதில் வந்து போகிறாங்களே அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருந்து போகிறாங்க இல்லையா, அது ஆல்ரெடி தமிழில் தான் படிச்சுட்டு இருக்காங்களா. புத்தகங்கள்லாம் தமிழில் வந்துருச்சான், மருத்துவ நூல்கள். அதான் சொல்லக்கூடிய.
மருத்துவ நூல்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுதி வச்சுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் மத்திய அரசுல, யோஜனா மத்திய அரசுல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இந்த பேர் என்ன, முத்துலட்சுமி ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி மறக்க சொல்லிட்டு இம்மீடியட்டா கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்கப்பா. இம்மீடியட்டா கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஆமா எவ்வளவு இருக்கு. சரி, கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது தொடக்க விழா. அதுக்கு வந்து அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே, புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே அப்படின்ற மாதிரி ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எத்தனை வகையான தொழில் முனைவோருக்கு? 8951 தொழில் முனைவோருக்கு. ஸோ தொழில் முனைவோர் அப்படிங்கிறப்ப என்டர்பிரனர், இவங்க ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், கைவினை கலைஞர்கள், மெஷின் பயன்படுத்தாம கைகளால அந்தமாக இருக்கிறது மெஷின், ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கைத்தறி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். அப்ப 8951 கைவினை தொழில் முனைவோருக்கு 170 கோடியில. இது வந்து மெயின்ஸுக்கு முக்கியமானது. மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. மெயின்ஸுக்கும் முக்கியம், மெயின்ஸ்ல முக்கியமா கேட்பாங்க. சமீபத்திய தமிழகத்தினுடைய பொருளாதார சாதனைகளை பற்றி விவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அப்ப 8951 அப்படின்னு சொல்லக்கூடிய கைவினை தொழில் முனைவோருக்கு 170 கோடி ரூபாயில கடன் ஒப்பளிப்பு. அதுல 34 கோடி மானியம். பாருங்களேன், 34 கோடி மானியம். மானியம் என்றால் சப்சிடி. சப்சிடி என்றால் இப்போ ஒரு 100 கோடி கடன் வாங்குறாங்கன்னா ஒரு 30% அப்படிங்கிறது மானியம் வழங்கப்படுதுன்னா அவங்க 30 கோடி செலுத்த தேவையில்லை. 70 கோடி மட்டும் கடனா செலுத்தினா போதும். அதான் சப்சிடி. அதுக்கு பேரு மானியம். மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 8951 தொழில் முனைவோருக்கு 170 கோடி அளிக்கப்பட்டிருக்கு. அதுல 34 கோடி மானியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமானது, மெயின்ஸுக்கு முக்கியம் அப்படிங்கறத எடுத்துங்க. ஒன்ஸ் இப்ப படிக்கும் போதே நீங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு தயாராகணும். மெயின்ஸுக்குன்னு டெஸ்ட் மட்டும் தான் அடிக்கணும். மெயின்ஸுக்குன்னு போய் அப்பவே உட்காந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மெயின்ஸுக்கு ஒருத்தர் கிளாஸ் நடத்துறாருன்னா அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். கிளாஸ் நடத்துறாருன்னா ஏன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மெயின்ஸ்லாம் பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது. ஐடியா வேணா கொடுக்கலாம், படிச்சுவாங்க, டெஸ்ட் நாங்கள் எழுதுங்க, ஐடியா இந்த பாயிண்ட்ஸ் வேணும், இந்த பாயிண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி கூடுதலாக எழுதணும் அப்படின்னு பேப்பர் திருத்தி அப்படிதான் மெயின்ஸ் எழுதணும். அதான் புத்திசாலித்தனம். ஸோ ரொம்ப முக்கியமாக புரிஞ்சு வச்சுங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம்ல. பட்ஜெட்டே, இந்த வருஷம் பட்ஜெட் என்னதான்? எல்லாருக்கும் எல்லாம். தெரிஞ்சுட்டீங்களாப்பா? இந்த வருஷம் பட்ஜெட் என்னதான்? எல்லாருக்கும் எல்லாம். ஆல் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிறது அந்த வருஷத்தினுடைய திட்டம். அப்ப ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு தான் தொடங்கி வைக்கிறார். சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். எழுதி வச்சுங்க. கைவினைகள் கடை இது அந்த மாதிரி திட்டத்தை அவர் எங்க தொடங்கி வச்சார்? எங்க தொடங்கி வச்சார்? கைவினை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கு தொடங்கி வச்சார் அப்படின்னா காஞ்சிபுரம், குன்றத்தூர்ல. காஞ்சிபுரம் மாவட்டம், குன்றத்தூர்ல. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல தான் தொடங்கி வச்சிருக்கிறார். இது முக்கியமானது. நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி என்பதற்கு அடையாளம் திருவள்ளுவர். எழுதி வச்சுக்க. நவீன தமிழகத்தின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். நவீன தமிழகத்தின் சிற்பி, தி ஸ்கல்ப்சர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ஸ்கல்ப்சர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்கல்ப்சர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, அதுக்கு அடையாளம் திருவள்ளுவர் அப்படின்னு மாதிரி முதல்வர் 5 புதிய திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார் குப்பத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 5 புதிய அறிவிப்புகளை தமிழக முதல்வர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆண்டார் குப்பம் அரசு நலத்திட்ட விழாவில் 5 புதிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது. சரி, ஓகே, அப்படியே பார்த்துட்டு வாங்க என்னென்ன சார் முக்கியமானது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறத இப்படி தான் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சப்ஜெக்ட் ஆகணும். சப்ஜெக்ட் ஆக்கி பார்த்துட்டு வரணும். சரியா? அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பாருங்க. அப்படின்னா எதெல்லாம் நான் வந்து முக்கியம் இல்லைங்கிற மாதிரி நான் தள்ளிட்டு வரேன் பாருங்க. ராமேஸ்வரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அமலாக்கத்துறையினர் சீல் வைப்பு, தங்கும் விடுதிக்கு அமலாக்கத்துறையினர் சீல் வைப்பு. அமலாக்கத்துறையினாவே என்னது? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பேசுங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறை. ஸோ அது முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. ரைட் அப்படின்னு மாதிரி எடுத்துட்டு போவாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு போவாங்க. அமலாக்கத்துறையினுடைய தற்போதைய தலைவர் யார்? ராகுல் நவீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அமலாக்கத்துறையினுடைய தற்போதைய இயக்குனர் துஷிபா. துஷிபா. அமலாக்கத்துறையினுடைய தற்போதைய இயக்குனர் யாரு? சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். ராகுல் நவீன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ராகுல் நவீன். தரமான கல்வி வளமான வாழ்வு அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. தூண்டப்பட்ட கலவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்துல. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு? வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து.
வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா துசிபா தெரியுமா? தெரியாதுல்ல? பார்த்தீங்களா, அவங்க வந்து எம்ஏ இங்கிலீஷ். ஏன் சொல்கிறேன்னா இனிமேல் தான் அவங்க அப்டேட் பண்ணணும். இப்படி தான் இருப்பாங்க, எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு அகாடமிக்கு முன்னாடி அகாடமிக்கு பின்னாடின்னு ஒன்று இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அகாடமிக்கு முன்னாடி அகாடமிக்கு பின்னாடி. இப்போ வந்தாங்க, இப்போ நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டோம் இல்லையா? அப்போ அகாடமிக்கு முன்னாடி அகாடமிக்கு பின்னாடி, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ், அதுதான் சப்ஜெக்ட், அதுதான் பரிச்சயம். அந்த ஓல்டு நியூக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதுலேயும் கிராஸ்பிங் இருக்குது. நம்ம முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க. ஆனால் யார் வந்து ஸ்டடி அண்ட் கோ அப்படின்னு இருக்காங்களோ ஆரம்பத்தில் இருந்து, அதான் நான் சொன்னேன், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் வெற்றி. தொடங்குறதுலாம் கிடையாது. நான் 1 வருஷமா படிக்கிறேன், 2 வருஷமா படிக்கிறதெல்லாம் கிடையாது. கௌதம் இருக்கப்பா, மதுரை கௌதம் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரா? இல்லை சொல்லியிருக்காரா மேம்கிட்டயா? நேற்று இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? இல்லை என்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாரா? என்கிட்ட இன்னும் சொல்லலை. மதுரை கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கக்கூடிய தம்பி. ஆனால் பாருங்கள், ஸோ தூண்டப்பட்ட கலவரம்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஊரில் தூண்டப்பட்ட கலவரம். அப்போ வக்பு வாரிய மசோதா தெரிஞ்சுக்கப்பா. துசிபா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். துசிபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க இங்கே காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஐசிஎஸ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் ஆல்சோ யூபிஎஸ்சி. இல்லை நல்லா படிங்க. அதுக்கு யூபிஎஸ்சிக்கு இதுதான் தேவை. இப்போ வேர்ல்டு வைடாக என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியணும், இந்தியா ஃபுல்லாக என்ன போயிட்டு இருக்கணும். இதுதான் ப்ரிலிம்ஸில், இதுதான் மெயின்ஸில். இன்டர்வியூவில் இதை பற்றி தான் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு எதுக்குப்பா இது அங்கே உள்ள கலவரத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நானாக தூண்டி விட்டேன்? என்ன அவேர் இருக்கா? என்ன போயிட்டு இருக்கு? அப்போ என்னைக்கு லாவணியா சொல்லுங்க. என்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சாங்க அந்த சட்டத்துக்கு? ஏப்ரல் 5 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சுட்டாவே இது என்னவாயிடும்? சட்டம் ஆயிடும். அப்போ எப்போ லோக்சபாவில் எப்பப்பா? ஏப்ரல் 2. ராஜ்யசபாவில் எப்போ? ஏப்ரல் 4. தெரிஞ்சுக்கப்பா. ஏப்ரல் 2 லோக்சபா, ஏப்ரல் 4 ராஜ்யசபா, ஏப்ரல் 5 குடியரசுத் தலைவர் ஒப்புதல். எதை பற்றி பேசிட்டு இருக்கேன்? வக்பு வாரிய திருத்த மசோதா. பேசுங்க. வக்பு வாரிய திருத்த மசோதா எந்த சமயத்தோடு தொடர்புடையது? இஸ்லாம்ங்கிற சமயத்தோடு தொடர்புடையது. அவங்களுடைய சொத்துகள், வக்பு வாரிய சொத்துக்கள், வக்போர்டு இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு வக்போர்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதை பத்தியான கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. குழந்தை திருமணம் தேவை விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தை திருமணம் தேவை விழிப்புணர்வு. ஆன்லைன்ல சார் குழந்தை திருமணத்தை பத்தி கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். சஞ்சனா வேணாப்பா, நிறைய நேரம் பேசிட்டோம். வேற சஞ்சனா தவிர இந்த அகாடமியில வேற யாருமே படிக்கல. ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல இருக்கீங்க. மார்டினா தேவகோட்டை குழந்தைகள் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல டாக்டர் BR அம்பேத்கர் யாரை குழந்தை திருமணம் செய்தார்? பேசிக்கான கொஸ்டின். சரி, அப்படியே முடிச்சுட்டே இருங்க. மார்டினா எவ்வளவு காலமா படிக்கிறீங்க? நான் சொன்னேன்ல, முந்தினோர் பிந்தினோர் ஆயும். மார்டினா நம்ம அகாடமியில் எவ்வளவு நாளா படிக்கிறீங்க? 2 வருஷம் சார். பாத்தீங்களா, 2 வருடம். ஆனா 20 நாள்ல படிச்சவர் அழகா படிப்பார். நான் அதான் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் சொல்றேன். மறுபடியும் உங்களை எச்சரிக்கும்படியாக அந்த வார்த்தையை சொல்றேன். நம்ம எவ்வளவு காலமா பயணிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி பயணிக்கிறோங்கிறதா முக்கியம். தொடங்குவதில் உள்ள வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் உள்ளது வெற்றி. ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா அவரும் பெர்மிஷனா? லீவா? இல்ல சார். நீலாம் குழந்தை திருமணத்தை பத்தி எதுவும் கேட்டா உனக்கு தெரியவே தெரியாதா? இல்ல படிக்க மாட்டியா? இல்ல யாராவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்றியா? இல்ல சார், நோ சார். இல்ல எதுக்கு நோப்பா? ஏதாவது ஒண்ணுக்கு நோ சொல்லுப்பா. ஜெயிக்கணுமா வேண்டாமா? அப்ப நம்ம முந்தி கொண்டு வரணுமா இல்லையா? இல்ல இந்த ஏரியா பத்தி தெரியாதா? குழந்தை திருமணம் பத்தி தெரியாதா? தெரியும் சார், டக்குன்னு ஞாபகம் வரலன்னு அப்ப கேட்கும்போது ஞாபகம் வரல சார். ஞாபகம் இடையில யாரோ சார்னு குறுக்கிட்டுறீங்க. யாரது? மையமே என்ன வேணும்? ஆன்சர் சொல்லலாமான்னு கேட்டேன் சார். ஓகே சூப்பர். பாருங்க, சின்ன பிள்ளை அப்பப்போ தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுது. ஒன்லி 11th ஸ்டாண்டர்ட். சி இஸ் ரெடி டு கிவ் த ஆன்சர். மார்டினா புரிஞ்சுக்கணும், ஹரிகிருஷ்ணன் புரிஞ்சுக்கணும், இதில் பயணிக்கிற எல்லாரும். ஏன்னா முத்துலட்சுமி, இன்னும் நிறைய ஸ்ரீநிதி, சௌமியா, சஞ்சனா கூட வேண்டான்ட்டேன், பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆனால் ஏகப்பட்டவர் 40 பேர் ஆன்லைனுக்குள்ளே கிடக்குறீங்க. இதில் 2 வருஷம், 1.5 வருஷம், 6 மாதம், 9 மாதம்லாம் நிறையா இருக்கிறீங்க. ஆனால் மையமே பாருங்கள், நம்மக்கிட்ட அப்பப்போ தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க. சொல்லலாம்ப்பா. குழந்தைகள் திருமணம். ஓகே, அம்பேத்கர் எந்த வருஷம் குழந்தை திருமணம் பண்ணாரு? 1906 சார். 1906. 1906 யாரை திருமணம் செய்தாரு? ராமாபாய் அம்பேத்கர். ஸோ ராமாபாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாரு? 1906. அவங்களுக்கு அப்போ எத்தனை வயசு? 9 இயர்ஸ் சார். ஒன்லி 9 இயர்ஸ். பாரதியார் திருமணம் பண்ணும்போது பாத்துங்க, பாரதியார் திருமணம் பண்ணும்போது எத்தனை வயசுன்னு பாருங்க. அம்பேத்கர் திருமணம் பண்ணும்போது எத்தனை வயசு பாருங்க. அப்பனா அது சர்வசாதாரணம். குழந்தைகள் திருமண சட்டம், சாரதா திருமண சட்டம் 1929,
சாரதா திருமண சட்டம். இப்போ ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உச்சபட்ச வயசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமம் ஏஜ் இருந்தாதான் 18 இருக்கணுமா, 21 இருக்கணுமா, ஆண்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும், பெண்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும், இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிகிருஷ்ணன் அன்படிக்கப்பா, தேங்க்யூ சோ மச். மெய்யமை குட். ஹரிகிருஷ்ணன், குழந்தைகள் திருமணம் பற்றி எந்த ஆர்டிகல் சொல்லுது? வேகமா சொல்லு, குயிக்கா சொல்லு. சரி, படிச்சுக்கோ சரியா, படிச்சுக்கலாம். என்ன சொல்லிட்டாங்க வச்சுருக்காங்க ஆர்டிகல் அப்படின்னு சொல்லப்படுது 24. ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திருமணம். ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது தான் குழந்தைகள் திருமணம். கட்டாயச்ச கிளாஸ் ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது தான் குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பண்ணவே முடியல, சொல்லிட்டே இருக்கு. ஆன்சர்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்க அப்படியே சோர்ந்து போகாதீங்க, நல்லா படிங்க. ரிசல்ட் வந்து தொடர்ந்து தாக்கு பிடிக்கிற இடம் தான் ஜெயிக்கும். தாக்கு பிடிக்கிற இடம் தான் ஜெயிக்கும். இது நான் உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி தோணும். ஹர்ட் ஆயிடுறதுங்க. நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, உங்களை வந்து செதுக்கிறேன் சரியா, உங்களை செதுக்கிறேன். எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், ஒரு சிற்பிட்ட மாட்டின கல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வணங்கப்படுற நல்ல ஒரு விஷயமா மாறுவீங்க. இல்லைனா மிதிக்கப்படுற கல்லாக மாறிடுவீங்க சரியா. அந்த மைண்ட் செட்டில் இருங்க. கேட்குதா? இப்போ நான் பேசுகிறது கேட்குதா? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு இப்போ கேட்குதா? எஸ். ஹரிகிருஷ்ணன் சொல்லப்பா, எந்த ஆர்டிகல்ப்பா? சார் 24 ஆர்டிகல் வந்து 35F ல வரும் சார். சரி, ஓகே. டிபிஎஸ். ஆமாம், ஆர்டிகல் 24 அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடிப்படை உரிமைகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் அப்படிங்கிறதுக்காக நோபல் பிரைஸ் நம்ம இந்தியாவில் வாங்கினவர் யாருப்பா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. அவர் பேசட்டும், ஹரிகிருஷ்ணன் பேசட்டும். பேசுங்கப்பா. கைலாஷ் சத்யார்த்தி சார். கைலாஷ் சத்யார்த்தி எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 2014 சார். 2014 அப்படிங்கிறது யாரு கூட சேர்ந்து வாங்கினாரு? பாகிஸ்தான்காரங்க சார், யூசுப் மலாலா அப்படிங்கிறது 2015 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. பீஸுக்காக வாங்கியிருக்கிறாரு. பீஸ் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் வாங்கியிருக்காங்க இந்தியாவில். யாருக்கு ஒருத்தர்? மதர் தெரேசா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்களா? மதர் தெரேசா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. மதர் தெரேசா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. எனக்கு தான் ஃபோன் வருதா? சரி, ஓகேப்பா. அடுத்த நிகழ்ச்சிங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, நம்ம இது பண்ணும்போது ஃப்ளைட் மோடில் போட்டுட்டா நம்ம நெட்டு வரும்ல? வராதா? நெட்டு வராதா? யூசுப் மலாலா 2015 குரூப் 1 தேர்வு விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? 30ஆம் தேதி. லாஸ்ட் டேட் என்ன? 30ஆம் தேதி. உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்துருச்சுல? அப்ளை பண்ணுறீங்களா? அப்ளை பண்ணிடணும். இமீடியட் அப்ளை பண்ணிட்டு தான் கிளாஸுக்குள்ள வரணும். அப்ளை பண்ணிட்டு தான் கிளாஸில் வரணும். அடுத்த கிளாஸ் அப்ளை பண்ணிட்டு தான். உங்கள் எல்லாருக்கும் தான் சரியா. டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணணும். டிகிரி படிச்சிருக்கிறீங்க